பாடல் 19. எழுவரை வென்ற ஒருவன். பாடியவர் குடப்புலவியனார். பாடப்பட்டோன் பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். திணை வாகை. பாடல். இமிழ்கடல் வளைஇய ஈண்டகல் கிடக்கை தமிழ்த்தலை மயங்கிய தலையாலங்கானத்து மன்உயிர் பன்மையும் கூற்றத்து ஒருமையும் நின்னொடு தூக்கிய வெண்வேற் செழிய இரும்புலி வேட்டுவன் பொறியருந்து மாட்டிய பெருங்கல் அடாரும் போன்என விரும்பி முயங்கினேன் அல்லனோ யானே. மயங்கி குன்றத்து இருத்த குறிஈ இனம்போல அம்பு சென்று இருத்த அரும்பொன் யானை தூம்பு உடை தடக்கை வாயொடு துமிந்து நாஞ்சில் ஒப்ப நிலமிசை புரள எரிந்து களம் படுத்த ஏந்துவாள் வளர்த்தர் எந்தையோடு கிடந்தோர் எம்பொன் தலைப்புதல்வர் இன்ன விரலும் உளகொல் நமக்கு என மூதில் பெண்டிர் கசிந்து அழ நாணிக் கூற்றுக்கண் ஓடிய வெருவரு பருந்தலை எழுவர் நல்வளங் கடந்தோய் நின் கழுவு விலங்கு ஆரம் கவைஇய மார்பே. பாடலின் விளக்கம். ஒலிக்கும் கடலால் சுற்றி சூழப்பட்ட அணு செறிந்த வளமான அகன்ற இப்பூமியில் தமிழ்ப்படை கைகலந்து போரிட்ட தலையாலங்கானத்தில் நிலைபெற்ற பலமடங்கும் உயிர்களையும் அவ்வுயிர்களைக் கொல்லும் கூற்றம் ஒன்றே என்பது போல உன்னோடு சிறுதூக்கின் நீ ஒருவனே நின்று பகைவரை சலிக்காமல் வெல்லும் வேலுனை உடைய செழிய கலங்கி மலையிலே தங்கிய குருவியினம் போல அம்பு சென்று தைத்ததால் ஏற்பட்ட வேதனை பொறிக்க வியலாத புண்களை உடைய யானைகளின் துளைகளை உடைய தும்பிக்கைகள் வாயுடனே வெட்டி வீழ்ந்து கலப்பையைப் போல நிலத்தின் மீது கிடந்து புரள வெட்டி போர்க்களத்தில் வீழ்த்த ஏந்திய வாள் வெற்றியை உடையோராய் எம் தலைவனோடு கிடந்தோர் எம்முடைய புல்லிய தலையை உடைய மைந்தர்கள் இப்படிப்பட்ட வெற்றியும் உண்டோ நமக்கு என்று சொல்லி மறக்குடி பெண்டிர் இன்புற்று உவகையால் அழ அது கண்டு நாணிக் கூற்றம் இறங்கிய அஞ்சத்தக்க போர்க்களத்தில் இரு பெரு வேந்தரும் ஐம்பெரும் வேளருமாகிய வலிமையான எழுவரையும் வென்றவனே. பெரும் புலியை பிடிக்கும் வேடன் பாறைகள் செறிந்த குன்றுகளில் முழைகள் அதாவது குகைகள் இருக்குமிடம் அறிந்து அவற்றின் வாயிலில் கற்பலகைகளால் கதவு அமைத்து உள்ளே ஆடுகளை கட்டி புலிகளை அதனுள் புகுவித்து அவைகளை பிடிக்கும் பொறி போன்றது என விருப்பப்பட்டு உனது கழுவி விளங்கிய முத்தாரம் அணிந்த மார்பினை தழுவினேன் அல்லவோ நான். நன்றி. Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்.